வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது FOURSIDE சேனல். பாதாம் பருப்பில் உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான வைட்டமின்களும் தாது சத்துக்களும் ஏராளமாக இருக்கின்றன. உடல் இயக்கத்திற்கு அவசியமான இரத்தத்திற்கு நன்மை செய்யும் கொலஸ்ட்ராலை அதிகரிக்கவும் தீமை செய்யும் கொலஸ்ட்ராலை குறைப்பதற்கும் தினமும் பாதாம் பருப்பு சாப்பிடுவது மிகவும் நல்லது. மேலும் பாதாம் பருப்பின் மருத்துவ பயன்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. இதுவரைக்கும் நமது FOURSIDE சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகே இருக்கும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்தால் நமது பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்து சேரும். உடல் உழைப்பு அதிகம் இருப்பவர்கள் பாதாம் பருப்புகளை தொடர்ந்து சாப்பிடும் போது ஏராளமான வைட்டமின்கள் கிடைத்து உடலுக்கு நல்ல வலு கிடைக்கும். கலோரிகள், நார்ச்சத்து, புரதம், கார்ப்ஸ், கொழுப்பு, வைட்டமின் இ, மெக்னீசியம், வைட்டமின் பி, அமினோ அமிலம் போன்றவைகள் அதிக அளவில் பாதாம் பருப்பில் உள்ளன. பாதாம் பருப்பில் இருக்கும் நார்ச்சத்தும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் எனப்படும் நோய் எதிர்ப்பு சக்தியும் புற்றுநோய்கள் வரவிடாமல் தடுக்கிறது. நரம்பு மண்டலத்தை பாதுகாக்கும் நியாசின் உப்பு பாதாம் பருப்பில் அதிக அளவில் இருக்கிறது. மூளையையும் சிறுநீரகத்தையும் பாதுகாக்கும் பாஸ்பரஸ் உப்பு பாதாம் பருப்பில் 2 மடங்கு உள்ளது. பாதாம் பருப்பு சாப்பிடுகிற குழந்தைகளும் மாணவர்களும் நினைவுத்திறன் அதிகரித்து மூளை எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்க வைக்கிறது. பாதாமின் தோலில் உள்ள பிளேவனாய்ட்ஸ் மற்றும் வைட்டமின் இ சத்து இதய நோயை கட்டுப்படுத்துகிறது. இதய நோய் உள்ளவர்கள் வாரத்திற்கு 5 நாட்கள் பாதாம் எடுத்துக்கொண்டால் மாரடைப்பு வரும் அபாயம் குறைகிறது. இரத்த சோகையை குணப்படுத்தும் இரும்பு சத்து பாதாம் பருப்பில் அதிக அளவில் உள்ளது. பாதாமில் கால்சியம் அதிகம் உள்ளதால் பெண்களுக்கு வரும் எலும்பு தேய்மான நோயிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். ஊற வைத்த பாதாமை கர்ப்பமாக உள்ள பெண்கள் எடுத்துக்கொள்ளும் போது அதில் உள்ள போலிக் அமிலம் ஆரோக்கியமான குழந்தை பிறக்க வழிவகுக்கிறது. முதுமையில் வரக்கூடிய அல்சீமர் எனப்படும் மறதி நோயை தவிர்ப்பதில் பாதாம் பருப்பு பெரும் பங்கு வகிக்கிறது. சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த சரும பாதிப்பு, சொரியாசிஸ், பல் பாதுகாப்பு, ஆண்மை குறைவு போன்றவைகளுக்கு பாதாம் பருப்பு தீர்வு காண்பதால் தினமும் தவறாமல் பாதாம் பருப்பை சாப்பிடுவது மிகவும் நல்லது. வறுத்த பாதாம் பருப்பை விட பச்சையாக சாப்பிட்டால் அதிக பயன்கள் கிடைக்கும். மேலும் நீரில் ஊற வைத்த பாதாமையும் சாப்பிடுவது சிறந்தது. தினமும் 4 பாதாம் பருப்பை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் வயிற்று சம்பந்தமான அனைத்து கோளாறுகளையும் போக்குகிறது. பாதாம் பருப்பில் சோடியம் குறைவாகவும் பொட்டாசியம் அதிகமாகவும் உள்ளதால் இதனை ஸ்நாக்ஸ் சாப்பிடும் நேரத்தில் சாப்பிட்டால் இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டுடன் வைத்துக் கொள்ளலாம். பாதாம் பருப்பை தொடர்ந்து சாப்பிட்டு வர இளமை நீடிக்கும். பாதாமை அளவோடு சாப்பிட்டு வந்தால் முகம் பொலிவு பெறும். எனவே பாதாம் பருப்பை உணவில் எடுத்துக்கொள்ளுங்கள். பல நோய்களில் இருந்து விடுபடுங்கள். இது தவிர பாதாம் குறித்த தகவல்கள் வேறு ஏதேனும் உங்களுக்கு தெரிந்திருந்தால் கமெண்டில் குறிப்பிடவும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, மற்றவர்களுடன் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அற்புதமான பயன் தரக்கூடிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.